வணக்கம். திமுகவுல தேமுதிக கூட்டணி அமைச்சுட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொன்னாலும், திமுகவுக்குள்ள இருக்கிற கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள் சிலருக்கு அதிருப்தி இருக்கு. இருக்க தான் செய்யும். கூட்டணி கட்சிக்காரங்க சில தொகுதிகள கேட்பாங்க. அதுவும் பிரேமலதா இந்த சட்டமன்ற தேர்தல்ல தான் போட்டி போட போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க 2 தொகுதிகள்ல போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இப்பயே தேமுதிக வட்டாரத்தில பரவலா பேசப்படுது. ஒண்ணு விருதாச்சலம், இன்னொன்னு ரிஷிவந்தியம். இந்த 2 தொகுதியில பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் இந்த தொகுதிய காங்கிரஸ் வச்சிருக்குது. 2வது ரிஷிவந்தியம் அப்படின்னா திமுக. வசந்தன் கார்த்திகேயன் அவர் தான் வெற்றி பெற்று 2 முறை வெற்றி பெற்று திமுகவோட வேட்பாளரா இருக்கிறாரு. இந்த முறையும் அவர் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பிரேமலதா போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போதும் சரி, அவங்க கேட்டிருக்க 10 தொகுதியில எந்தெந்த தொகுதி கேட்பாங்க, எந்தெந்த தொகுதியில அவங்க போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி, இப்போ விருதாச்சலம், ரிஷிவந்தம் இந்த 2 தொகுதியுமே அவங்களுக்கு சென்டிமெண்ட்டா விஜயகாந்த் நின்ற தொகுதி. விஜயகாந்துக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி. விருதாச்சலம்லாம் முதல் முறையா நின்று ஜெயிச்ச தொகுதி. அதனால கண்டிப்பா சென்டிமெண்ட்டா விருதாச்சலம், ரிஷிவந்தியம் இந்த தொகுதிகள கேட்பாங்க. இதில 2ல 1 ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இல்ல 2 தொகுதிகளுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படின்னு சொல்லி தேமுதிக வட்டாரங்கள்ல பேசப்படுது. விருதாச்சலத்தில காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் தான் இருக்கிறாரு. விருதாச்சலம் தொகுதிய கேட்டா காங்கிரஸ் வேற தொகுதிய மாத்தி விட்டுட்டு விருதாச்சலம் தொகுதியில பார்த்தீங்கன்னா, தேமுதிக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகபட்சமா ரிஷிவந்தியம் தொகுதியிலும் கேட்கறதுக்கு தேமுதிக தங்களுக்கு 2 தொகுதியும் குடுங்க. எங்க வேட்பாளர் இன்னொருத்தரை நிறுத்தணும் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ரிஷிவந்தியத்தில திமுக எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயன் இப்பவே கலக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரிஷிவந்தியம் தொகுதியில பார்த்தீங்கன்னா, வசந்தன் கார்த்திகேயன் கடுமையான ஒரு உழைப்ப குடுக்கக்கூடியவரு. மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இருந்தாலும் கூட்டணி கட்சி கேட்கும்போது, கூட்டணி கட்சியோட தர்மத்தின் அடிப்படையில திமுக அந்த தொகுதிகள பிரேமலதாக்கு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கடந்த முறை வசந்தன் கார்த்திகேயன் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுல அதுக்கப்புறமா தேமுதிக குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அவர் இவ்வளோ தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நான் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர் திரும்ப 3வது முறையா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்ப எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட அதிக அளவுல பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஒரு கலக்கத்துல இருக்கிறவர் வசந்தம் கார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக வந்ததுலேருந்து கூட்டணிக்குள்ள வந்ததுலேருந்து அவர் மட்டும் தான் ஒரு கலக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுவும் தேமுதிக ரிஷிவந்தியம் தொகுதியில கண்டிப்பா திமுக சப்போர்ட் பண்ணுமா, கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் பண்ணுமா பிரேமலதாவுக்கு அப்படின்னா, கண்டிப்பா திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால எப்படியா இருந்தாலும் பிரேமலதாவை இந்த தடவை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வசந்தன் கார்த்திகேயனுக்கு வேற தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கள்ளக்குறிச்சியோட திமுக மாவட்ட செயலாளரா தொடர்ந்து இருக்கிறாரு. செல்வாக்கா இருக்கிறாரு. கடந்த 2 தேர்தல்லையும் வெற்றி பெற்று தொடர்ந்து தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ தேமுதிக கூட்டணிகள் வந்துருச்சு. இந்த தொகுதி பிரேமலதாக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. தொகுதி பங்கீட்டு சம்பந்தமா 22ஆம் தேதி தானே பேசுறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்து தான் இப்போ வசந்தம் கார்த்திகேயனுக்கு ஒரு பயம் இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு திரும்பவும் இந்த தொகுதி கொடுக்காம தொகுதியை மாற்றி விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. என் தொகுதிக்காக கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, களப்பணிலாம் நிறைய ஆற்றியிருக்காரு வசந்தன் கார்த்திகேயன். எப்படியா இருந்தாலும் திமுகவும் சரி, திமுக கூட்டணியும் சரி, நின்றா கண்டிப்பா அந்த தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதியில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. வசந்தன் கார்த்திகேயன் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தாரு. கூட்டணி கட்சிகள் பெருசா எதுவுமே வராது. பெருசா பழைய கூட்டணி அப்படியே தொடரும்னு நினைக்கும்போது தேமுதிகவையும் கொண்டு வந்துட்டாங்க. சரி, தேமுதிக இது வந்தனால ரிஷிவந்தியம் தொகுதி பிரேமலதாவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. தொடர்ந்து திமுகவுக்கு ரிஷிவந்தியம் தொகுதி ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ முரசு சின்னம் நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்குது. ஆனால் வசந்தம் கார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பிரேமலதா 2 தொகுதிகளை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று விருதாச்சலம், இன்னொன்று ரிஷிவந்தியம். ரிஷிவந்தியத்தில் பிரேமலதா போட்டி போட அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே திமுகக்குள்ளே பல பிரச்சனைகள் வரும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.